Hello friends, இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணீங்களா? So உடனே வந்து subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell button click பண்ணுங்க. share பண்ணுங்க. like பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். Hey hello friends, வணக்கம். நான் உங்கள் G V Balajee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு குயிக்காக ஷார்ட்டாக வந்து ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது நம்ம வந்து ஒரு ஷூ ஷெல்ஃப் வாங்கியிருந்தோம், ஷூ ரேக் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபரில் நம்ம வாங்கினது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1700, அதாவது 1699 அமேசானில். அது வந்து ஆஃபர் ப்ரைஸில் 614 614 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ அதுதான் வந்து இந்த ரேக், ஷூ ரேக் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாமே வந்து இந்த டிஸ்மேண்டில் பண்ணலாம் அழகாக. இதுதான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எத்தனை ரேக் இருக்குது என்ன இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரேக்கு 4 ரேக்கு 5 ரேக்குன்னு இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது 5 ரேக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். இது ப்ராடக்ட் நேம் பார்த்திங்கன்னா Ebee ப்ராடக்ட், Ebee கிரே ஷூ ரேக். இது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கிங்லாமே நல்லதாக இருக்குது. இது பேக்கிங்கு பக்கா பேக்கிங், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்டிக்கர்லாம் பயங்கரமாக போட்டிருக்கு. அவ்வளோதான். ஓகே, இது பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி இருக்குது. இது ஓகே, இது பேக் எதோ கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கவர் நம்மளுக்கு ஃபுல்லாக. இது இப்படி வைக்கிறேன் இப்போது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் பாருங்கள், இதுதான் வந்து அயன் ராட்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாடி அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ரேக்கு, ஷூ ரேக் பார்த்திங்களா. ஸோ Ebee இதுதான் வந்து இப்போ கம்பெனி பிராண்ட். இதில் வந்து இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இது பாருங்கள் 1 2 3 4 5 கலர்ஸ் இருக்குது, 5 டிசைன்ஸ். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரேக்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ரேக்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்குது இதில். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இது பாருங்கள், இதை போட்டிருக்காங்க பார்த்திங்களா. 1 ஸ்டெப் இருக்குது, 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, 3 ஸ்டெப் இருக்குது, 4 and 5. அதாவது இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன். இதை பார்த்தா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாருங்கள், இதுதான் ரேக்ஸ் 1 2 3 4 5 and 6. ஸோ அது மாதிரி 6 ரேக் இது மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் இது கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அதை செட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஓவரால் பேக் கவர். இது பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஷூஸ்லாம் வச்சுட்டு நம்ம இது மாதிரி கவர் பண்ணிட்டா பக்கா பேக்கிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கவர். இந்த மாதிரி ராட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பைப்பை வந்து இந்த சைடில் இப்படி குத்திக்கணும்.
இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி குத்தி இந்த பாருங்கள் ஒன்று வச்சுருக்கோம், இது ரெண்டாவது. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் ரேக் ரெடி பண்ணுறோம். இது பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து பைப்பு போட்டுட்டு இது கீழ் ரேக். ஓகே, ஸோ இது ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னாங்க, இப்போ இங்கேருந்து இங்கே திருப்பி ஒன்று மேலே இந்த ராடு சின்ன ராடை வச்சு இப்போது இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ண இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு நம்ம போயினே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் 2 ரேக் ரெடி பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் ஆகலை, அதை கைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரேக் வந்து செட் பண்ணியாச்சு. இது பாருங்கள் 2 ரேக் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரேக் இப்போ ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் 1 இங்கே 2 இங்கே 3. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணணும் இது. ஸோ இந்த மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இது பாருங்க இந்த மாதிரி 4 கார்னர் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நம்ம இது செட் பண்ணணும். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து 4வது ஃப்ளோர் ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணணும். 1 2 3 4 ரேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த சைஸ் இது தான். ஓகே, இந்த சைஸ் தான் நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவலான சைஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 ரேக்குங்க. ஸோ ரேக் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இப்போ கவர் போடணும். இப்போ டாப் எப்படி இருக்குங்க, டாப்புக்கு வந்து இது கிடையாது. ஓகே, கீழே வந்து இது வரும். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு, செகண்ட் ஷெல்ஃபு, தேர்ட் ஷெல்ஃபு, 4th 5th 6th நல்லா ஹைட்டாக வருது. நல்லா ஷூ ரேக்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் நம்ம. இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 6 ஷெல்ஃப். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் 3லேருந்து வாங்கிக்கலாம். 3 ஷெல்ஃபு 4 ஷெல்ஃபு 5 ஷெல்ஃபுன்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இடம் இருந்தால் ஒரு 6 ஷெல்ஃபும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவர் பாருங்கள், ஃபுல் கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். நீங்கள் அழகாக நம்ம வந்து அது பாருங்கள் இந்த ஜிப்பு இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அழகாக இப்படி ஜிப்பு ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ இப்படி வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஷூஸை வந்து எடுத்துகிட்டு திருப்பி மூடிக்கலாம். வேணாம் ஷூ இப்படி எடுத்துகிட்டு இப்படி நம்ம மூடிக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு இது ஜிப்பு வேணால் ஒரு ஸ்மெல் அடிக்கும், மூடியை திறந்தே இருக்கணும்னா நம்ம அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி ரோல் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக ரோல் ஆகுது. ஸோ ரோல் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள் இது வந்து என்ன பண்ணணும், நம்ம இப்படி பாருங்கள் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்போயுமே அந்த ஷூ ரேக் வந்து ஓப்பனில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்மெல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டா நம்ம இது ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே ஷூ வச்சு எடுத்துக்கலாம், ஷூ செப்பல் இதெல்லாம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வெளியே வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம், எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை மூடிக்கணும்னா இது அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம அவ்வளோதான் இப்படி வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி ஜிப்பு போட்டு பாருங்கள் இதை ஜிப்பு போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ சூப்பராக வந்து ஃபுல்லாக காம்பேக்டாக ஒரு நம்மளுக்கு 6 rows ஆஃப் ஷூ ரேக் வருது. இப்போ நம்ம இதில் ஷூ வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்திங்களா இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று சொல்ல மறந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கார்னரில் இது ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாட் போட்டோன்னா நம்ம அதுக்கு இது கையிலாமல் இருக்குது. அதுக்கு ஒரு நாட்டு இது பாருங்கள் இது மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த ஒரு கார்னரில்
கொடுத்துறது பேக்கிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கார்னரில் ஸோ இது பாருங்கள், இது சைடில் நாட்டு இருக்குது. இது கீழே நம்ம அந்த நாட்டை போட்டோன்னா அது உங்களுக்கு நல்லா பேக்கடாக இருக்குது, ஃபுல் பேக்கடாக. அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா ஃபுல் கவர். அதே மாதிரி இங்கேயும் போட்டாச்சு நாட்டு போட்டு பாருங்கள். ஷூ ஃபுல்லாக மேலே பாக்ஸோடு வச்சுக்கலாம். இங்கே ஷூ அந்த பாலிஷு ப்ரஷ்ஷு இதெல்லாம் ஒரு ஐட்டம் வச்சுட்டு இந்த பாக்ஸு, அப்புறம் ஷூஸு ஒரு ரேக்கில் பார்த்திங்கன்னா 3 ஷூ கம்ஃபர்டபுளாக பொத்துது. 1 2 3 பேரு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3 பேர் செப்பல்ஸ். நம்ம இது செப்பல்ஸ் ஏன் இங்கே வைக்கிறோம்னா நம்ம ரெகுலராக செப்பல்ஸ் தான் போடுவோம். அதில் கீழே எடுக்கிற மாதிரி அப்படி கால் எடுக்கிற மாதிரி நம்ம செப்பல்ஸ் வச்சுக்கலாம். இங்கே செப்பல்ஸ் வச்சுக்கலாம். ஷூ அதுதான் வந்து இங்கெல்லாம் நம்ம எப்போயாச்சும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஷூஸ் இங்கே வச்சுக்கலாம். சில புது ஷூ வந்து பாக்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் அப்புறமா அதுவும் இதே மாதிரி வச்சுட்டு இங்கே நம்ம வச்சுட்டோன்னா இது ஒரு 3 ஷூ, இது ஒரு 3 ஷூ மொத்தம். அப்போது ஒரு இதில் 3 ஷூனா 1 2 3 4 5 6. ஸோ 18 பேர் ஆஃப் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் நம்ம வச்சுக்கலாம் இதில். ஸோ இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக, அதாவது 3 ரேக் 4 ரேக் வேணுன்னா நம்ம 6 ரேக் வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கினது 699 ருபீஸ். இது 614 614 ரூபா. பட் ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1699. இதோட டைமென்ஷன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த அன்பாக்சிங். உங்களுக்கு யாராவது தேவைன்னா நீங்கள் வாங்கிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களோட யூசேஜ் எப்படி இருந்ததுன்ட்டு. யாராவது ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்டு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, கொடுக்குற மணிக்கு வர்த்தான்றதை நீங்கள் போடுங்க. அப்போது மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்மள நிறைய வீடியோஸ் வருது, அன்பாக்சிங், அப்புறம் ரெசார்ட்ஸு, ஃபுட்டு, அப்புறம் வந்து டெம்பிள்ஸ் எல்லாம் வருது. ப்ளேலிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், அதுவும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ப்ளேலிஸ்ட் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அதை ஆட் பண்ணி நம்ம அதுக்கு உண்டான கண்டென்ட் நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். மறக்காம நம்ம சேனலை